வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பிச்சை வீரன் பெட்டில் மாசி பெருவிழாவில் முனைவர் லாவண்யா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து 1 லட்சம் ரூபாய் நன்கொடையாக வழங்கினார். உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிச்சை வீரன்பெட் பகுதியில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ எல்லை புற்றுக்காளியம்மன் ஆலய மாசி பெருவிழா மிகுந்த பக்தி பூர்வமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மற்றும் ஸ்ரீ எல்லை காளி அம்மனுக்கு மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து புற்றுக்காளி அம்மனுக்கு விசேஷ தீப ஆராதனை மற்றும் சாகை வார்த்தல் உற்சவம் நடைபெற்றது. மேலும் விழாவில் ஒரு பகுதியாக அக்னி சட்டி எடுத்தல் மற்றும் கும்பம் கொட்டுதல் போன்ற பாரம்பரிய நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெற்றன. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சமூக சேவகி முனைவர் லாவண்யா கலந்து கொண்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவின் நிறைவில் முனைவர் லாவண்யா 1 லட்சம் நன்கொடையாக வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக சமூக சேவகி முனைவர் லாவண்யாவிற்கு அனைவரும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். மக்களுக்கான ஆட்சி அமைய விரும்பும் மாற்றுக் கட்சி நண்பர்கள், இயக்கங்கள் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் ஒன்றிணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கின்றேன். மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அறிக்கை. புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் 70 ஆண்டு காலமாக தங்களது சுய நலத்திற்காக மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தி வந்த அரசியல் கட்சிகள் இன்னும் மக்களை ஏமாற்ற தயாராக வருவதை உண்மையான ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள் உணர வேண்டிய காலம் வந்துவிட்டது. புதுச்சேரியில் ஊழலற்ற நேர்மையான ஜனநாயக ரீதியான மக்களுக்கான ஒரு ஆட்சியை உருவாக்க நினைப்பவர்கள் ஆங்காங்கே பல அரசியல் கட்சிகளிலும் இயக்கங்களிலும் மனக்குமுறல்களோடு பயணித்து கொண்டு பிரிந்து இருக்கின்றார்கள். ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல மக்களை நேசிப்பவர்கள் பிரிந்து இருப்பதால் தனது சுய லாபத்திற்காக அரசியல் கட்சி நடத்துபவர்கள் மக்களை மறந்து கொண்டாட்டம் போடுகின்றார்கள். இந்த நிலையை மாற்றப்பட வேண்டும். பூனைக்கு யார் மணி கட்டுவது என்ற நிலையில் இந்த விஷயத்தில் RLV மக்கள் முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கின்றது என்பதை தங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் முதல்வர் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முதல்வர் ரங்கசாமி அவர்களைப் போல் எனது 49 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் நான் இதுவரை பார்த்ததில்லை. நானும் 7 முதலமைச்சர்களுடன் அரசியல் பயணம் செய்துள்ளேன். அனைவருமே தேர்தல் வந்தால் மாநில அந்தஸ்து விஷயத்தை கையில் எடுத்துக்கொள்வார்கள். தேர்தல் முடிந்ததும் அதை மறந்து விடுவார்கள். ஆகவே புதுச்சேரி மாநிலத்தை வளமான, நலமான மற்றும் மக்களின் வாழ்வியலை மேம்படுத்தி பாதுகாப்பான, தெளிவான பாதையில் கொண்டு செல்லவும், நேர்மையான ஜனநாயக ஆட்சியை நிலைநாட்டவும், புதுச்சேரியை இந்தியாவின் முன் மாதிரியான மாநிலமாக மாற்ற விரும்பும் அரசியல் கட்சிகள், மாற்றுக் கட்சி நண்பர்கள், பொதுநல இயக்க நண்பர்கள், அனைத்து தொகுதிகளிலும் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கும் சமூக ஆர்வலர்கள், மக்கள் நலன் மீது அக்கறை கொண்ட நண்பர்கள், சமூக மாற்றத்தை விரும்பும் மகளிர் மற்றும் இளைஞர்கள் அனைவரும் புதுச்சேரியின் வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாக கொண்டு புதிய சரித்திரத்தை படைக்க RLV மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கின்றேன். மேலும் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்து கொண்டு நல்ல பொறுப்புகளை பெற்று அரசியல் பணியாற்ற விரும்பும் நண்பர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தனி நபர் நலனை துறப்போம், புதுச்சேரி நலனை முன்னெடுப்போம் என்று RL வெங்கட்ராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட 2025-26 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் 9,76,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை உயர்த்துதல், இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, கல்வே பங்களா குளக்கரை வீதி குறுக்கு சந்து சேதமடைந்தும் சிதலமடைந்தும் உள்ளது. மேலும் மழை காலங்களில் மழைநீர் தேங்கும் நிலை உள்ளதால் பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதுச்சேரி நகராட்சி மூலம் 2025-26 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 9,76,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை உயர்த்துதல், இருபுற கான்கிரீட் அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா மேற்கண்ட கல்வே பங்களா குளக்கரை வீதியில் உருளைப்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்களின் திருக்கரங்களால் வெகு சிறப்பாக நடைபெற்றது.
இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம் மற்றும் ஒப்பந்ததாரர் ஜெயராம். மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும், நிர்வாகிகளும், மகளிர்களும், இளைஞர்களும் பலர் கலந்து கொண்டனர். ஆச்சாரியா தவளக்குப்பம் பள்ளியில் டேலண்ட் எக்ஸ்போ 2026 கோலாகலமாக நடைபெற்றது. தவளக்குப்பம் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி வளாகத்தில் மாணவர்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தும் பிரம்மாண்டமான டேலண்ட் எக்ஸ்போ 2026 இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் 25வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த விழாவில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், செயின்ட் ஜோசப் பள்ளியின் நிறுவனர் ராமு, பிரார்த்தனா குழும நிறுவனர் மனோ, ரெயின்போ தொலைக்காட்சி நிறுவனர் அனிபால் நேரு, எல்ஜேகே கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ், பிரெஞ்சு சிட்டி ரோட்டரி கிளப்பை சேர்ந்த சாதிக், பிரெஞ்சு சிட்டி முன்னாள் தலைவர் சண்முகம், திட்டத் தலைவர் ஜெயக்குமாரன், திட்ட துணைத் தலைவர் செந்தில், சண்முகம், ட்ரை ஸ்டார் ஃபார்முலேஷன் திட்ட இயக்குனர் ஆசை தம்பி, தவளக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் ஞானசேகரன், 17 வருட பிரெஞ்சு விமானப்படை அதிகாரி, கராத்தே மாஸ்டர் மற்றும் சர்வதேச கராத்தே நடுவர் பாரிஸ், பிரான்ஸ் அன்புக்கரசி, பரமசிவம் ஆகியோர் பார்வையிட்டு மாணவ மாணவியரை பாராட்டினர். மேலும் அபாகஸ், ஃபாக்லின் அபாகஸ், வெற்றி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகிய நிறுவனங்களை சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஜூனியர்ஸ், பென்ஸ்போர்ட், செயின்ட் ஜோசப், வித்யாபவன், தவளக்குப்பம், அபிஷேகப்பாக்கம் அரசு பள்ளி ஆகிய பள்ளிகளில் உள்ள முதல்வர், மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இந்த திறனாய்வு திருவிழாவில் மாணவர்கள் உருவாக்கிய 70க்கும் மேற்பட்ட வேலை செய்யும் அறிவியல் மாதிரிகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. குறிப்பாக அன்றாட வாழ்வில் சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் மாணவர்கள் வடிவமைத்த புதுமையான கண்டுபிடிப்புகள் பாராட்டுகளை பெற்றன. மேலும் திருக்குறள் ஒப்புவித்தல், கதை சொல்லுதல், சிறுவர்களின் தமிழ் உச்சரிப்பும் பொம்மலாட்டத்துடன் கூடிய கதை சொல்லும் முறையும் நடுவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. வண்ணமயமான எண்ணெய் ஓவியங்களும் மின்னல் வேக அபாக்கஸ் கணக்குகளும் மாணவர்களின் மன ஒருமுகப்பாட்டை பறைசாற்றின. போட்டிகளுடன் நின்றுவிடாமல் குழந்தைகளுக்கு இலவச அறிவுத்திறன் பரிசோதனை மற்றும் தற்காப்பு கலை பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பெற்றோர்களுக்கு கையெழுத்து ரகசியங்கள் மற்றும் குழந்தைகளின் எதிர்கால வளர்ச்சிக்கான வழிகாட்டுதல் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசை அடுத்த மாதம் சுமார் 30,000 மதிப்புள்ள தனி திறமை சோதனைகளை இலவசமாக நடத்தி தர உள்ளனர். மேலும் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஊக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன. பள்ளி நிர்வாகம் கூறுகையில், திறமைகள் ஒவ்வொரு குழந்தைகளிடமும் ஒளிந்துள்ளன. அவற்றை அடையாளம் கண்டு சரியான மேடை அமைத்துக் கொடுப்பதே எங்களின் நோக்கம் என்று தெரிவித்தனர். இந்த டேலண்ட் எக்ஸ்போ மாணவர்களிடையே தன்னம்பிக்கையையும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தையும் தூண்டி உள்ளதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஆச்சாரியா கல்வி குழும மேலாண் இயக்குனர் டாக்டர் அரவிந்தன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் பள்ளி முதல்வர் கார்த்திகா அவர்களின் ஊக்குவிப்பினாலும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. Can you perform this? Great. Well done.
tell you? Shall I tell you? Because of the density. Honey has got thick density. The density of honey is very thick. So anything, for example, if you put a stone, you put a stone in a glass of water, what will happen? The stone will go down. Why? It is very heavy. It is not. Likewise, the honey is got very thick density that's the reason it goes down. Just like a stone, it's dropped in a glass of water, it goes down by just like that. Honey is more dense than water and oil. So it goes down. And water is much more than oil. You understand? That's what I said. It goes down because of its weight and density. We know what. Somebody goes to the question on you on your project. What will you know the answer? Okay. Yeah, maybe. Really valuable, right? Derivations here. First, go to area and the perimeter. Good morning, sir. My name is Mujib. Today I'm going to explain perimeter area used to make perimeter. Farmers want to know how much land and how much fencing is required for a farm. In mathematics, we use area and perimeter to calculate. Have you ever seen a farm or a field surrounded by a fence? That's great. Do you have an idea about perimeter? Yes, of course. Area and perimeter. Explain. Perimeter is the total distance around the shape. Perimeter is the outer shape of the outer area. Outer boundaries. Perimeter is the boundary. Area is the total area. Area means space inside a shape. Okay. In area, how do you calculate? In seconds, Meter square into square feet. Do you have any idea? Do you have any conversion method? Do you know any conversion of square meter versus square feet? For example, do you know 10 square feet is equal to how many square meter? You should know all these things. You understand? It's very easy. That's a conversion table. That's a conversion table. You can very well do it. Nice question. Yes. Answer the come on. Explain. My math important topic is measurement in our daily life. Measurement helps us know how long, how much something is, and how heavy. We use measurement in many day-to-day activities, and we don't take Of course. Yeah, it's really been a wonderful occasion for me to be here at Acharya Shiksha Mandir. And to my surprise, I've seen so many students, little ones, have exhibited so many of their findings. And I've interacted with so many children, and they are all very energetic. And the way this Acharya has developed this children really amazes me. It's really been amazing to see children uh, being so dynamic and vibrant, and to tell something special about this. Wow, and I can say wow. That's really wonderful. I've never seen it of this kind anywhere, and I'm really surprised to see the students, blindfolded, picking up the colors and the images, naming the images, as really fantastic. And I think this is a wonderful occasion, wonderful thing that I've never seen anywhere. And I wish all the students to have a very good future. And I wish
this Acharya school, the teachers and the administration have been exceedingly well by training the students. Apart from the curriculum, normal curriculum, with this kind of developing the talents, bringing out the talents from the students, it's really great to see. And I'm really happy to be here on this day. Thanks for inviting me. Thank you. புதுவை இந்து அறநிலையத்துறையின் மூலம் உப்பளம் தொகுதியில் உள்ள 2 கோவில்களுக்கு ஒருகால பூஜைக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி திமுக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பஞ்சாயத்து நிர்வாகிகள் அவர்களிடம் வழங்கினார். நேதாஜி நகர் 3இல் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் கோவில் மற்றும் வானரப்பேட்டை அலைன் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வலம்புரி சுந்தர விநாயகர் ஆகிய 2 கோவில்களுக்கும் தலா ரூபாய் 30,000 நிதி உதவிக்கான காசோலைகளை இரு கோவில் நிர்வாகிகளிடம் தனித்தனியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக நிர்வாகிகள், பஞ்சாயத்து நிர்வாகிகள், ஊர் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்தினர். ஆந்திரா மகிழா மண்டலி சார்பில் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு பொது அறிவு, விளையாட்டு, சமையல் போட்டி நடத்தப்பட்டது. ஆந்திரா மகிழா மண்டலி சார்பில் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு பொது அறிவு, விளையாட்டு, சமையல் போட்டி நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவி ரமணா, நல்லாம் செயலாளர் சுஜாதா, நல்லாம் பொருளாளர் கிரி, சேஷகுமாரி மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை வழங்கினார்கள். இந்த சபையில் 70 வயது மூர்த்த பெண்களுக்கு, சமூக சேவையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுவது வழக்கம். அதில் இந்த வருடம் சிறந்த பெண்மணி செல்வி சிவக்குமார், சந்திர வீரபாண்டியன் ஆகியோருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. சபை சார்பில் எட்கான் சார்லின் டிரஸ்டுக்கு அரிசி, பருப்பு, துணி வகைகள் வழங்கப்பட்டன. முடிவில் டாக்டர் வந்தனா மகளிருக்கான ஆரோக்கியத்தை பற்றி பேசினார். முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் மற்றும் புற்றுமாரியம்மன் கோவில் வீதி அருகில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டத்தின் CITAS நிதியின் மூலம் சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி கட்டி முடிக்கப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ் அவர்கள் திறந்து வைத்தார். முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகர் பகுதியில் மற்றும் புத்துமாரியம்மன் கோவில் வீதி அருகில் மத்திய நகர்ப்புற முதலீட்டு திட்டத்தின் CITAS நிதியின் மூலம் ரூபாய் 1,20,00,000 மதிப்பில் ஒரு பல்நோக்கு சமுதாய கூடம் மற்றும் அங்கன்வாடி மையம் அனைத்து வசதிகளுடன் கட்டி முடிக்கப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ்குமார் முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தலின்படி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி பொலிவுறு நகர திட்ட தலைமை அதிகாரி புகழேந்தி, நகராட்சி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்களும், NR காங்கிரஸ் நிர்வாகிகளும், உறுப்பினர்களும், அம்பேத்கர் நகர் நல வாழ்வு சங்க நிர்வாகிகளும், ஊர் பொதுமக்களும், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அண்ணல் அம்பேத்கர் நகர் குடியிருப்போர் பல்வாழ்வு சங்க கௌரவ தலைவர் செல்வம், தலைவர் கலியபெருமாள், துணைத் தலைவர் ராஜா, பொதுச் செயலாளர் மாறன், செயலாளர் ரவி, வைத்தியநாதன், சக்திவேல், பவானி, ஆதித்யா மற்றும் வலம்புரி விநாயகர் ஆலய நிர்வாகிகள், செயலாளர் கண்ணன், சேகர், ஆனந்தவேலு, முருகன், மகாராஜா, ஊர் மகளிர்கள், இளைஞர்கள், ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டு திறப்பு விழாவை சிறப்பாக நடத்தினர். மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரணாங்குப்பம் கிராமத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. மணவெளி சட்டமன்ற தொகுதி பூரணாங்குப்பம் கிராமத்தில் நேற்று மாலை மக்கள் சந்திப்பு கூட்டம் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அப்பகுதியில் செய்த வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து மக்களிடம் எடுத்து கூறப்பட்டது. மேலும் அப்பகுதியில் புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம்,
சமுதாய நலக்கூடம் ஆகியவை விரைவில் கட்டப்பட உள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் இதுவரை இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் செய்து விடாத வளர்ச்சி பணிகளையும் அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பெற்றுத்தந்த சட்டப்பேரவை தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாஜக நிர்வாகி கலை மாமணி பத்மஸ்ரீ பழனிவேல், பச்சையப்பன், சிவஞானம், செல்வமணி, பிரகாஷ், சக்தி பாலன், தமிழ்ச்செல்வன், சந்துரு, ராஜசேகர், ரஞ்சன், ஷியாமலா, சாரதா, மணிமேகலை, மணிகண்டன், பாஸ்கர், ரமா, ரமேஷ், சக்திவேல் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருகம்பாக்கம்பேட் பகுதியில் 50 ஆண்டு காலம் பராமரிப்பு இன்றி முட்புதர்கள் மண்டி கிடந்த கழிவறைகள் மற்றும் சமுதாய நலக்கூடத்தை சீர் செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதியின் தலைவர் ரத்தினம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனைப்படி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மற்றும் மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்து வருகின்றனர். அந்த வகையில் முருகம்பாக்கம் பேட் பகுதியில் பராமரிப்பு இன்றி இருக்கும் கழிப்பிடங்கள், சமுதாய நலக்கூடத்தை சரி செய்து கொடுக்குமாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், அரியாங்குப்பம் தொகுதியின் தலைவர் ரத்தினம் மற்றும் உப்பளம் தொகுதியின் நிர்வாகி அம்மா ஆறுமுகம் ஆகியோர் முருகம்பாக்கம் பேட் பகுதிக்கு சென்று புதர் மண்டி கிடக்கும் கழிப்பிடங்கள் மற்றும் சமுதாய நலக்கூடங்களை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்த முள்புதர்கள் அகற்றப்பட்டு சீர் செய்யப்பட்டது. இன்று அந்த இடத்தினை லட்சிய ஜனநாயக கட்சியின் அரியாங்குப்பம் தொகுதியின் தலைவர் ரத்தினம் தனது ஆதரவாளர்களுடன் சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து 50 ஆண்டு காலமாக புதர் மண்டி கிடந்த இந்த இடத்தை அரசு பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தின விழாவை ஒட்டி திருபுவனை தொகுதியின் திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினார்கள். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் மற்றும் மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா வழிகாட்டுதலின்படி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து கிராம பகுதிகளுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதன் துவக்க நிகழ்ச்சியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் நலத்திட்ட உதவிகளை வீடு வீடாக சென்று வழங்கினர். தொடர்ந்து சிலுக்காரிப்பாளையம், குச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் செல்வ பார்த்திபன், பகுதி செயலாளர் பழனி, தொகுதி பிரதிநிதி முருகதாஸ், கிளை செயலாளர் அல்லிமுத்து, வெங்கடேச பெருமாள், ரத்னவேல், கலைமணி, சிறுபான்மையினர் துணை அமைப்பாளர் சையது, மாநில மகளிரணி துணை அமைப்பாளர் சத்யா, முருகன், தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் அன்பரசன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் வடிவேலு, ரமேஷ், மதி, கலையரசன், கவி, ஸ்ரீதர், டேவிட், அம்பேத்கர் உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், கிராம முக்கிய பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உள்நாட்டு மீனவர்களுக்கு மீன் பதப்படுத்தும் பெட்டியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் புதுச்சேரி மீன்வளத்துறையின் கடற்கரையோர அடிப்படை வசதிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மீன் விற்பனையாளர்களுக்கு ஐஸ் பெட்டி வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட 3 உள்நாட்டு மீனவர் பஞ்சாயத்திற்கு மீன் விற்பனை செய்யும் பெண்களுக்கு 36 பேருக்கு ஐஸ் பெட்டிகளை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் உள்நாட்டு மீனவர் பஞ்சாயத்து தலைவர் செல்வம், பஞ்சாயத்து செயலாளர் சதீஷ், பூரணாங்குப்பம் உள்நாட்டு மீனவர் பஞ்சாயத்து தலைவர் கோவிந்தன், செயலாளர் ராகவேல், நோனாங்குப்பம் உள்நாட்டு மீனவ பஞ்சாயத்து தலைவர் கலியபெருமாள், மாநில இணை அமைப்பாளர் வல்லுநர் பிரிவு SVS குமரன், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டையில் திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. எதிர்க்கட்சி தலைவர் ரா. சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு.
புதுச்சேரி மாநில திமுக சார்பில் சுல்தான்பேட்டையில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ரா. சிவா தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஆண்டுதோறும் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன்படி நேற்று மாலை வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா மஹாலில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா தலைமை தாங்கினார். சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு மாநில அமைப்பாளர் முகமது ஹாலித் வரவேற்றார். சுல்தான்பேட்டை அல் மதீனா பள்ளிவாசல் இமாம் முகமது மூசா ரமலான் மாதத்தை பற்றி சிறப்புரையாற்ற புதுச்சேரி அரசு டவுன் காஜி ஜியாவுதீன் மற்றும் ஜமாத்துல் உலாமா சபை நிர்வாகி முபாரக் ஆகியோர் பிரார்த்தனை செய்தனர். இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்து நோன்புகளை திறந்தனர். இப்தாப் விருந்து நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் SP சிவக்குமார், MLAக்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சலீம், மனிதநேய மக்கள் கட்சியின் சகாபுதீன், VCகா இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பக்ருதீன், IUML அமானுல்லா, SDBI பாருக், திமுக துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் மூர்த்தி, லோகையன், பொதுக்குழு உறுப்பினர்கள் செல்வநாதன், தர்மராஜ், தொகுதி செயலாளர் மணிகண்டன், வடிவேல், ராஜா, தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், அணி அமைப்பாளர்கள் சீனு மோகன்தாஸ், குலசேகரன், ரமணன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர்கள் காளி, வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், துணைத் தலைவர் கதிரவன், அவைத் தலைவர் ஜலால், திலகர், கார்த்திகேயன், பாலா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பள்ளி வாசல் மூத்த வள்ளிகள், சமூக அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பாக பங்குனி மாதம் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அகில பாரத ஐயப்பா சேவா சங்கத்தின் சார்பில் மாதாந்திர அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும். இன்று பங்குனி மாதம் அன்னதானம் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் AP சேட்டு என்கின்ற ஜெயமூர்த்தி, மல்லிகா குடும்பத்தினர்கள் கண்ணகி நகர் வில்லியனூர் வழங்கினார்கள். இவருடன் மோகன சுந்தரம், பத்மநாபன் மற்றும் கிளை தலைவர் ஏகாம்பரம், செயலாளர் பாண்டுரங்கன், சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், வில்லியனூர் பெருமாள் கோவில் முன்னாள் அதிகாரி ராமதாஸ், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் முன்னாள் அதிகாரி திருவரசன், ஜெயமூர்த்தி மற்றும் பாலாஜி, ஆறுமுகம், கஜேந்திரன், ரமேஷ், அருணாச்சலம் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அனைத்து பொறியியல் துறை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் மிடிலென்ஸ் 25 நடைபெற்றது. புதுவை களித்தீர்த்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அனைத்து பொறியியல் துறை இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் மிடிலென்ஸ் 25 நடைபெற்றது. இன்று மார்ச் 14 சனிக்கிழமை கல்லூரியின் கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்ற இந்த கருத்தரங்க துவக்க விழாவை கல்லூரியின் முதல்வர் முனைவர் மலர்கண் துவக்கி வைத்து வரவேற்புரை ஆற்றுகையில், மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் உயர்தர கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் சிறப்பான செயல்பாடுகளை பற்றி பேசினார். MIT கல்லூரி தனது துவக்க காலத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மிடிலென்ஸ் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றது என்று குறிப்பிட்டார். மேலும் மாணவர்கள் இந்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று நிர்வாகம் மற்றும் தலைமைத்துவ திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மேலும் அவர் படைப்பாற்றல், புதுமை மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் சமுதாய மேம்பாட்டில் பங்கு பெற வேண்டும் என்று ஊக்கப்படுத்தினார். விழாவில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட சௌமியா சுரேஷ், துணைத் தலைவர் HCL டெக் சென்னை அவர்கள் மாணவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த MIT கல்லூரி இந்த கருத்தரங்கம் மூலம் ஒரு சிறந்த பாதை அமைத்து கொடுத்துள்ளது என்று கூறினார். விருந்தினர் AI ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி பேசினார். மேலும் மாணவர்கள் தங்களது திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள AI சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார். அதோடு AI மூலம் எளிதில் மாற்றப்பட முடியாத ஒரு திறனை மாணவர்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கருத்தரங்கத்தில் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினார்கள். வேலை வாய்ப்புத்துறை டீன் ஜெயக்குமார், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வள்ளி, கல்வித்துறை டீன் முனைவர் தேன்மொழி ஆகியோர் பங்கேற்றனர்.
தகவல் தொழில்நுட்பத்துறை தலைவர் டாக்டர் சிவக்குமார் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சுருக்கமான குறிப்பை அனைவருக்கும் வழங்கினார். இக்கல்லூரியின் மாணவர் உருவாக்கிய பேப்பர் எக்ஸ் என்ற செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கல்வி கற்றல் தளம் குறித்த குறும்படம் இந்த நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது. மேலும் சர்வதேச அளவிலான கோட் விட்டா நிரலாக்க போட்டியில் முதல் 25 இடங்களில் இடம் பிடித்த எங்கள் கல்லூரி மாணவர்கள் மகேஷின் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மிஷின் லேர்னிங் சாதனையை வெளிப்படுத்தும் குறும்படமும் இந்நிகழ்ச்சியில் திரையிடப்பட்டது. நன்றி உரையை டாக்டர் ஜெயக்குமார் பிளேஸ்மெண்ட் டீன் அவர்களால் வழங்கப்பட்டது. இந்த கருத்தரங்கில் பல்வேறு கல்லூரிகளில் இருந்து திரளான அளவில் வந்து பங்கேற்ற மாணவ மாணவியர்கள் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்து தொழில்நுட்ப திறன் போட்டி, தொழில்நுட்ப கேள்வி பதில் போட்டி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்கள் பரிசுகள் வழங்கப்பெற்றனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஏற்பாடுகளை தொழில்நுட்ப துறை தலைவர் முனைவர் சிவக்குமார், கருத்தரங்க தகவல் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். சாரோன் சொசைட்டி சமூக நலத்துறையுடன் இணைந்து யாசகர் இல்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நடைபெற்றது. இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் ஸ்மைல் வாழ்வாதாரம் மற்றும் நிறுவனத்திற்கான விளிம்பு நிலை தனி நபர்களுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து யாசகர் இல்லா புதுச்சேரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று முன்தினம் 13/3/2026 அன்று நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி சமூக நலத்துறையின் செயலர் ஸ்மிதா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிக்னல் அருகில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி துவக்கி வைத்தார். அப்பொழுது பொதுமக்கள் துறையுடன் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே பிச்சை எடுத்தல் போன்ற சமூக பிரச்சனைகளை தீர்வு காண முடியும், ஆதரவற்ற நிலையில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களை மறுவாழ்வு பாதைக்கு கொண்டு வர முடியும் என்று தெரிவித்தார். ஸ்மைல் திட்டத்தின் கீழ் சமூக நலத்துறை மேற்கொண்டு வரும் யாசகம் எடுக்கும் நபர்களை அடையாளம் காணுவது, மீட்பு நடவடிக்கைகள், மறுவாழ்வு மற்றும் சமூகத்தில் மீண்டும் இணைதல் போன்ற திட்டங்களை விளக்கினார். இந்த முயற்சிக்கு பொதுமக்கள் முழு ஆதரவு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி சமூக நலத்துறை ஸ்மைல் திட்டம் கள அலுவலர் மற்றும் நோடல் அலுவலர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். இதில் சாரோன் சொசைட்டியின் தன்னார்வலர்கள் மற்றும் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வணிகவியல் துறை மாணவ மாணவிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். முடிவில் சாரோன் சொசைட்டியின் நிறுவனர் மற்றும் செயலாளர் மோகன் நன்றி உரை கூறினார். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் டி. சடகுலத்து ஐயனாரப்பன் கலைக்குழுவினரின் நாடகம் மூலம் யாசகம் கேட்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், யாசகம் கேட்கும் நிலைக்கு செல்லாமல் இருக்க பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்குவதில் சமூகத்தின் பங்கு குறித்தும் கலை நிகழ்ச்சி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் இஸ்லாமிய சகோதர குடும்பங்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ரமலான் பண்டிகையை முன்னிட்டு நெட்டப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் இஸ்லாமிய சகோதர குடும்பங்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நெட்டப்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் கோ மக்கள் நல இயக்கத்தின் சார்பாக அந்த இயக்கத்தின் இயக்குனர் இளங்கோ ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கினார். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதர குடும்பங்களுக்கு அரிசி வழங்கி அவர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
இந்நிகழ்ச்சி தொடர்ந்து 3வது ஆண்டாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வில் இஸ்லாமிய சகோதரர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சமூக ஒற்றுமையை வலியுறுத்தி இந்த சேவையை பாராட்டினர். அனைத்து மதத்தினரிடமும் அன்பு, ஒற்றுமையும் நிலைக்க வேண்டும் என்பதே இந்த முயற்சியின் நோக்கம் என்று இளங்கோ அவர்கள் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மக்கள் நல இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.